அது குட்டிக்கு வீட்ல கேக் கட் பண்ணிட்டு ஃபேமிலியோட டின்னர் வெளியே சாப்பிடலான்ட்டு தலப்பா கட்டி தான் போயிருந்தோம். வெரைட்டி ஆஃப் மெனூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப், சிக்கன் 65, நான் பட்டர் பன்னீர் மசாலா சூப்ன்ட்டு நிறையவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. தலப்பா கட்டி போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் எப்படி எனக்கு பிடிச்சமான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்லாவே சாப்பிட்டாச்சு. தலப்பா கட்டி போனாலே ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும். பட் மட்டன் பிரியாணி குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் முன்னாடிலாம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பட் சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட குட்டிக்கு மறுபடியும் ஒரு கேக் வந்து கட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ஐபேக்கில் தான் ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கட் பண்ணுவோம். இந்த தடவை அருண் ஐஸ்கிரீமில் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரைய மணி ஒரு 11 ஆயிடுச்சு. வந்தவொடனே அதுக்குட்டிக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரித்து என்ன இருக்குன்னு பார்க்கறதுல ஒரே ஆர்வம். கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்குட்டி ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன யார் யார் கொடுத்தாங்கன்ட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். டைட்டில் கீழே வந்து லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி தான் அதுக்குட்டி பர்த்டே ஒரு ஜாலியான ஒரு டேவாக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.